I'm inviting Mr. Kamalakannan to the dais, our eldest young man of Wellness by Heartfulness, our beloved CEO, Mr. Kamalakannan, please join with us. Now I invite Dr. Senthil, Director, National Institute of Siddha, to speak the need of the hour, integrative medicine, not only integration of modern medicine and Ayush system, it is integration of healing the body, mind and soul. He is the person, a living example, who can speak from his heart. What is his experience of உடல் மனம் ஆன்மா இந்த மூணையும் குணப்படுத்துறது எப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்மோட மூத்த சகோதரர் டாக்டர் செந்தில் அவர்களை அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. நிறைவான இந்த நிகழ்ச்சி அழகாக போயிட்டு இருக்கு. அதாவது 4 நாள் இந்த ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவ மாநாடு தொடங்கும் பொழுது ஓகே ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம இனாகரேஷன் டேயில் மட்டும் வந்தால் போதும் அப்படின்ட்டு நான் நினைத்து வந்தேன். ஆனால் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம எங்கே மிஸ் பண்ணிட போகிறோமோ அப்படின்ட்டு நான் நாள் முழுக்க என்னுடைய மற்ற பணிகளை அத்தனையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாள் முழுக்க இங்கேயே இருந்துகிட்டு இருக்கேன். நேற்றுக்கெல்லாம் அத்தனை விதமான மற்ற பணிகளை கூட என்ன பண்ணிட்டேன், இல்லை இது திரும்ப கிடைக்காது. ஏன்னா ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்கிறாங்க, யுனானி மருத்துவர் இருக்கிறாங்க, ஹோமியோபதி மருத்துவர் இருக்கிறாங்க. இப்படி அனைவரும் இங்கே ஒன்றாக பார்ப்பது, பகிர்வது, விஷயங்களை பகிர்வது இப்படி அழகாக போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நம்முடைய நோய் வராமல் தடுப்பது அல்லது பார்த்தோன்னா ஆரோக்கியமாக வாழ்வது என்று நாம் நினைத்து கொண்டோம் என்றால் 4 விஷயங்களை நாம் மையப்படுத்தணும். அது என்ன 4 விஷயங்கள், 4 விடயங்கள்? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனது ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுடைய உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுடைய ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த 4 விடயங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் நம்ம கண்ணால பார்க்கிறோம். நம்ம ஓகே, ஒருத்தர் பருமனா இருக்கிறாரு, ஒருத்தர் மெலிந்து இருக்கிறாரு, ஒருத்தர் பார்த்தோன்னா கலரா இருக்கிறாரு, அவர் வாத பிரகிருதியா, பித்த பிரகிருதியா, கப பிரகிருதியா என்று பார்ப்பது உடல். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் அத்தனையுமே என்ன பண்ண முடியும். இந்த மனது, உயிர், ஆத்மா இந்த 3 என்ன பண்ண முடியும், ஆரோக்கியம் வைத்துக்க முடியும். உடல் என்பது மிக மிக முக்கியம். திருமலர் சொல்லுவாங்க நமக்கு ஆக்சுவலா, உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. நமக்கு உயிர் முக்கியம்தான், அவசியம்தான். உயிர் ஒரு நிமிடம் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிடம் நம்ம இறந்து போயிடுவோம். நம்மள என்ன சொல்றாங்க, பிணம் அப்படின்னு சொல்றாங்க, சவம் அப்படிங்கிறாங்க. அடுத்த செகண்ட் எப்போ எடுக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த உயிரையே நாம பாதுகாத்து வைக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். எது தேவை? உடல் தேவை. அப்ப உடல் மிக 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 முக்கியம். அதற்காக நாம யோகா பயிற்சி செய்யலாம், அல்லது நம்முடைய டெய்லி மார்னிங் லூசனிங் எக்ஸசைஸ் செய்யலாம். அதோட பார்த்தீங்கன்னா நம்முடைய நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்வது உடலுக்கான பயிற்சி. அவசியமாக பொதுமக்கள் இதை தினம்தோறும் உடற்பயிற்சி ஒரு 10 நிமிடமாவது நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு எளிய உடன்முறை பயிற்சி இதை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து மனது. மனதுன்னு வரும்பொழுது அவசியமாக நம்ம என்ன செய்யணும், நமக்கு நம்மளுடைய மனது அப்படின்னு வரும்போது அவசியமாக தியான பயிற்சியை மேற்கொண்டால் மட்டுமே தான் தியான பயிற்சி. சரி சார்,
தியான பயிற்சியை மேற்கொண்டால் மட்டுமே தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். இது மிக சூக்கமான விஷயம். இன்றைக்கு மருத்துவம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா உடலை மட்டுமே மையப்படுத்தி மருத்துவம் இருக்கிறது. அந்த மனது அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்ல ஒரு மருத்துவர் தான் என்ன பண்றாருங்க, மனது சார்ந்த மனதுனா வந்து நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே சைக்காலஜி அது கிடையாது. எல்லாருக்குமே மனது இருக்குது. அந்த மனது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவசியமாக தியான பயிற்சி யார் ஒருவர்கள் தினந்தோறும் செய்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மனது ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருப்பதை பேசிட்டோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மனது ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு தியான பயிற்சி தியான பயிற்சி தியான பயிற்சி. இன்று அத்தனை தியான பயிற்சிகள் இருந்தாலும் மிக எளிய வகையில் உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணா அப்படின்னு சொன்னா அது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு கூட அங்கே உட்காந்துருக்கிறாங்க. தேவி அம்மா அவர்கள் உட்காந்துருக்காங்க. அங்கே தான் 2வது அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களை வரவழைச்சு என்னை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நீங்க மருத்துவர் தான் இருந்தாலும் இதை நீங்க வந்து பிரதர் தான் கூப்பிடுவாங்க. பிரதர் நீங்க இது என்னதான் நீங்க டாக்டரா இருந்தாலும் நீங்க இதை நீங்க உணருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து தொடர்ந்து இந்த எவ்ரி சண்டே இங்கே காலையில் வந்துடுவேன். அப்போ அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நம்ம செய்ய 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 ரியலாகவே பல விஷயங்கள் நமக்கே அது உணர முடிஞ்சது. ஓகே, என்னதான் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. அப்போ மனது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைங்க, மெடிடேஷன் செய்யணும். அதில் இந்த இடம் எதுவும் குறிப்பாக அந்த ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு அழகான அவ்வளோ பேர் கிட்ட ஒரு 500-600 பேர் தியான பேர் செய்வாங்க. அந்த வைப்ரேஷன் நல்ல பெஸ்ட் வைப்பும் கூடும். கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 20 ஏக்கர்ஸ் இந்த லேண்டில் ஒவ்வொரு மரங்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனது ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாங்கள்கிட்ட பேசும், எல்லாமே பேசும். இங்கே இருக்கக்கூடிய மூலிகை மரங்கள் அத்தனையுமே அழகான இடத்துல இந்த ஒரு ஆரோக்கிய மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய கூடுதல் வரப்பிரசாதம். அதற்காக வேண்டி நமக்கு வந்து ஆயுஷ் உடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 lakhs ஃபண்டட் இருந்தாலும் அதை தாண்டி அந்த ஒரு நபர் இதை ஒரு முழு வடிவமாக மக்களுக்கு கொண்டு செல்வதில் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட குரோர் கணக்கில் ஆயிருக்கும். அதையும் தாண்டி ஒரு குரோருக்கு மேலே ஒரு விஷயங்களை ஒரு டீமாக கொண்டு வந்து இணைத்து இன்று ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அதற்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும் நம்முடைய ஸ்ரீவர்மா சார். நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதுல அனைத்து மருத்துவர்களையும் ஒரே இடத்துல பார்க்க வைக்கிறார். ஆக நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கிறது பேசணும், உடற்பயிற்சி. இரண்டாவது மனது ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு தியான பயிற்சி அவசியம், தியான பயிற்சி செய்யணும். அப்புறம் பார்த்தனா உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும். உயிர் நமக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவசியமாக என்ன செய்யணும், நமக்கு ஆக்சுவலா நம்ம சர்வீஸ் செய்யணும், தொண்டு செய்யணும். யார் ஒருவர் தொண்டு செய்யறாங்களோ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உயிர் ஆரோக்கியமா இருக்கும். தொண்டு செய்வதை செய்யணும். தொண்டு என்றால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எது வேணாலும் நம்ம என்னது கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது. கிவ் அண்ட் பாலிசி, உங்ககிட்ட என்ன இருக்குது, நேரத்தை கொடு, அறிவுரையை கொடு, உடல் உழைப்பை கொடு, எது வேணாலும் நம்ம கொடுக்க தயாரா இருக்கணும். தொண்டு என்ற பேர் இல்லாம என்ன பண்ணணும், உயிர் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம என்ன இருக்குதோ மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை சார் என்னால் வந்து ஒரு பண உதவி செய்ய முடியல, என்னால் தொண்டு நான் வந்து பார்த்தா நான் வந்து ஒரு அது இல்லை, அது வந்து பணம் இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, உடல் உழைப்பு இருப்பாங்க உடல் உழைப்பை கொடுப்பாங்க. அல்லது வந்து பார்த்தோன்னா மனசு நல்லா இருக்கணும், வாழ்த்து கூட என்னது, ஒருத்தவங்களை வாழ்த்தலாமே, நம்ம எத்தனை பேரை வாழ்த்தலாமே. அப்போ அந்த வாழ்த்து கூட ஒரு விதமான தொண்டு தான். அல்லது பணம் இருந்தால் தான் தொண்டு செய்யணும் அவசியம் கிடையாது. பணம் இருப்பவர்கள் பணம் கொடுக்கலாம், மனதிருப்பவர்கள் பாராட்டலாம். அல்லது வந்து எதுவுமே இல்லை சார், ஒரு உடல் உழைப்பு என்ன செய்யணும், இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏதாவது ஒன்று நாம் என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பணியை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்ப யார் ஒருவர் தொண்டு செய்யறாங்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும், உயிர் ஆரோக்கியமா நடக்கும். உயிர் ஆரோக்கியமா இருக்கும். உயிர் என்பது எங்க இருக்குன்னா அது நிறைய திட்டங்கள் இருக்குது, நிறைய வந்து சப்ஜெக்ட் வேற. ஆனா இந்த மனது, உடல் ஆரோக்கியம், மனது ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம் மூன்றையும் தாண்டி நமக்கு என்னது, ஆத்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும். அது என்ன சார், அது ஆத்மாவுக்கும் உயிருக்கும் என்ன வித்தியாசம்? உயிர் என்பது என்ன, ஆத்மா என்பது என்ன? உயிர் என்பது நம்மளுடைய
ஜீன் பதிவுகளை இணைத்து கொடுக்கக்கூடிய, அதாவது நல்லது கெட்டது பாவ புண்ணியங்கள் அத்தனையும் ஒன்றாக இணைத்து இருக்கக்கூடியது உயிர். இந்த உயிர்கிட்ட இருந்து நல்லதையும் கெட்டதையும் பிரித்து என்றுமே அழிவில்லாத ஒரு தன்மையா இருக்கிற உயிருக்கு பேர் தான் ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவை நாம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் பலம், மனபலம், இந்த உயிர் பலம் மூன்றுமே பலமாக இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆத்மாவையும் என்ன பண்ண முடியும், நாம முழுமையாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆக இந்த விடயங்கள் அத்தனையுமே நம்மளுடைய ஆயுஷ் மருத்துவத்தில் அழகா அடங்கியிருக்கு. ஆங்கில மருத்துவத்தில் நமக்கு பார்த்தா உடல் ரீதியான, நமக்கு சயின்ஸ் ரீதியான பல விஷயங்களை இன்றைக்கு சேலஞ்சா பண்றாங்க ஆங்கில மருத்துவத்தில். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு விடயம் இந்த சூக்கும நிலையில் இருக்கக்கூடிய உடல், மனது, உயிர், ஆன்மா அத்தனைக்கும் ஒரு தீர்வு எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவத்துல அத்தனையும் இருக்குது. அதை தான் ஒருங்கிணைந்த சிகிச்சை நமக்குள்ள ஒரு இன்டகிரேஷன் வேணும். ஐயா ஸ்ரீவர்மா ஐயா சொல்லும் போது, டாக்டர் நீங்க தான் இன்டகிரேஷனை உண்மையாலுமே பேசக்கூடிய ஒரு நபர். இன்டகிரேஷனா எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது ஒரு ஆயுஷ் மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் இணைத்து செய்வது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல. அது பார்த்தா சப்போர்ட் மெடிசின். சப்போர்ட் என்பது வேற, ஒருங்கிணைப்பு என்பது வேற. அது சப்போர்ட்டா சப்போர்ட் அவ்வளவுதான். ஆனா ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆயுஷ் துறையில் இருக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்ணும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது எப்படி ஒருங்கிணைக்கிறது? இங்கதான் நம்முடைய மருத்துவ அறிவு விட்டு கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய பிராக்டிஸ்ல 2000ல இருந்து என்னுடைய பிராக்டிஸ் இஸ் இன்டகிரேட்டட் பிராக்டிஷனர். மோர் தென் 15 இயர்ஸ் சென்னையில் முகப்பேர்ல ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டரை சீஃபா இருந்தேன். இது என்னுடைய அனுபவ பகிர்வு. அப்ப ஆங்கில நோயாளிகள் வருவாங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஆங்கில மருத்துவர்கள், ஐ எம் த சீஃப் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கில மருத்துவர்கள் என் கீழே பணியாற்றினாங்க, ஒரு 7 சித்த மருத்துவர்கள் பணியாற்றினாங்க, ஒரு 6 ஆயுர்வேத மருத்துவர்கள் பணியாற்றினாங்க, ஹோமியோபதி மருத்துவர், யோகா நேச்சுரோபதி, அத்தனை பேருமே பணியாற்றினாங்க. அப்ப எல்லாரும் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது எப்படி ஒரே இடத்துல இவ்வளவு மருத்துவர்கள் பணியாற்றுறாங்க? அப்ப எல்லாரும் நினைச்சிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல மக்களா வருவாங்க, மக்கள் அங்க அவர்களுக்கு சித்த மருத்துவம் தேவையா, ஓகே சித்தா டாக்டர் ரெஃபர் பண்ணுங்க. ஆயுர்வேத மருத்துவம் தேவையா, ஆயுர்வேதா டாக்டர் ரெஃபர் பண்ணுங்க. யுனானி தேவையா, அங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு வெளியில எல்லாருமே அந்த கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது அல்ல. ஆனா இன்று பல இடங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சிகிச்சை என்பதன் பேர்ல என்ன பண்றோம், ஒரே இடத்துல 5 சிஸ்டத்தினுடைய மருத்துவர்கள் பணியாற்றுறாங்க. ஆனா அவர்களுக்கு இடையில கேஸ் ரெஃபரல் பெருசா இருக்காது. சித்தாக்கு வரியா, சித்தால ட்ரீட்மெண்ட். ஆயுர்வேதாக்கு வரியா, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட். யுனானிக்கு வரியா, யுனானி ட்ரீட்மெண்ட். அது அங்க ஒருங்கிணைப்பு இல்லை. வெளில இருந்து பார்க்கும்போது ஆயுஷ் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்றது என்பது பிராக்டிக்கல் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 2000ல இருந்து 2012 வரைக்கும் உண்மையாலுமே ஒருங்கிணைந்த சிகிச்சை அங்க செஞ்சுட்டு இருந்தோம். இதனுடைய அனுபவ பயிர் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. நோயாளிங்க வரும்பொழுது வெளியில அவங்க உட்காருவாங்க. அவங்க உட்காரும்பொழுது நாங்க முதல்ல கொடுக்கறது ஹோமியோபதியில அக்கோனைட் கொடுப்போம். அக்கோனைட் we are start with ஹோமியோபதி அக்கோனைட். அது என்ன அக்கோனைட் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நஞ்சுகளை நீக்கக்கூடியது. அந்த ஹோமியோபதி மருந்துகளை அந்த டிராப்ஸ் கொடுத்துட்டு ஒரு ½ hour அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு உள்ள வரவழைச்சு என்ன பண்ணுவோம், சித்தா டாக்டர்ஸ் நாடி பார்ப்பாங்க. அவர்களுடைய விஷயங்கள் என்ன கேஸ் எடுப்பாங்க. கேஸ் எடுத்து அவங்க போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஆயுர்வேதா டாக்டர்ஸ் அவங்க பணிகளை பார்த்தோன்னா அவங்க பாணிகளை என்ன பண்ணுவாங்க, பிரகிருதி, வாத பிரகிருதியா, பித்த பிரகிருதியா, கப பிரகிருதியா, இந்த நோய்க்கு பார்த்தோன்னா என்ன மாதிரி கொடுக்கலாம், என்ன மாதிரி விதமான பஞ்சகர்மாவை நம்ம பஞ்சகர்மாவை செலக்ட் பண்ணுமா, பூர்வகர்மாவை செலக்ட் பண்ணலாமா, பிரதான கர்மா, இந்த மாதிரி விஷயங்களை எந்த அடிப்படையில் பார்ப்பது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யுனானி மருத்துவர் அந்த இடத்துல நம்மளுடைய பங்கு என்ன, யுனானி சார்பாக நம்மளுடைய பங்கு என்ன, அதை பார்ப்பார். அதே பார்த்தோன்னா ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மன ரீதியான சிம்டமேட்டிக்கா இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹோமியோபதி மருத்துவர்கள் ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு ஆஸ்துமா பார்த்தோன்னா எல்லாருக்கும் காலையில வருதா, மதியம் வருதா, சாயந்தரம் இதுதான் கேட்போம். ஆனா அவளுக்கு ஆஸ்துமா, ஒருத்தருக்கு 7 மணிக்கு மட்டும் ஆஸ்துமா அதிகமாக அதுக்கு ஒரு மருந்து,
9 மணிக்கு அதிகமாச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து. இல்ல ஒருத்தருக்கு வந்து பார்த்தா மேல இருந்து படியில இருந்து இப்படி கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுது அவளுக்கு ஒரு பயம் வருதா, அதுக்கு ஒரு மருந்து. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடியது ஹோமியோபதி மருத்துவம். அவர்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, கழிவு நீக்கத்துல வந்து என்ன விதமான பேதி மருந்து கொடுக்கணும், அகத்தியர் குழம்பு கொடுக்கணுமா, மேகநாத குளிகை கொடுக்கணுமா, முற்கனி விதை மாத்திரை கொடுக்கணுமா. ஏன்னா பேதி மருந்து சித்த மருத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ஒரு பேதி மருந்து சாப்பிட்டாலே அது எதுல சாப்பிடணும், இஞ்சி சாறுல சாப்பிடணுமா அல்லது வெந்நீர்ல சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க. அந்த பேதி மருந்துலே வாத பித்த கபம் அத்தனையுமே வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்தால் குறைக்கும், குறைச்சினா கூடும், சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மருத்துவ முறை அந்த பேதி மருந்து. ஒரு அகத்தியர் குழம்பே 64 பானங்கள்ல கொடுக்கக்கூடியது. அது மாறிடும், அந்த தன்மை மாறும். அப்போ அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார், சித்த மருத்துவத்தில் எப்படி பண்ணலாம் அது செலக்ஷன் பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யோகா நேச்சுரோபதி அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விதமான உணவு முறையை அவங்களுக்கு கொடுக்கணும், இயற்கை மருத்துவத்தில் எந்த விதமான உணவு முறையை கொடுக்கணும், யோக மருத்துவத்தில் எந்த விதமான யோகா கொடுக்கணும், இது அத்தனையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இங்க தான் சீக்ரெட். நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஆயுர்வேதால இருக்குது, என்னுடைய யுனானில இருக்குது, என்னுடைய ஹோமியோபதியில இருக்குது, அப்படி என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லி நாம என்ன பண்றோம், அங்க இன்டகிரேஷன்ங்கிற பேர்ல ஒன்றாக என்ன பண்றோம், இணைக்கிறோம். அது கிடையாது. எல்லா மருத்துவர்களும் தெரிந்து வைத்துக்கொண்டு அமைதியாயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்ப அமைதியா என்ன பண்ணும், அடுத்து ஒரு 2 நாளைக்கு ஆங்கில மருத்துவர் தான் என்ன பண்ண ட்ரீட்மெண்டே கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஹோமியோபதியில் இருந்தாலுமே நாடிலாம் பார்த்தாலுமே நாடி முறையெல்லாம் பார்த்தாலுமே ஆங்கில மருத்துவர் ஜஸ்ட் 2 டேஸ் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஆங்கில மருத்துவர் என்ன பண்ணுவார், 2 நாள் வச்சு அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த வலி வேதனை இதெல்லாம் பண்ணுவாங்க, முதல்ல தன்மைப்படுத்தி அவளை வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அது தேவையில்லையா, ஏன்னா வலியோட வருவான், வலியோட நம்ம வந்து மருத்துவத்தை நம்ம வந்து முழுமைப்படுத்தாம என்ன பண்ண முடியும். நமக்கு எடுத்த உடனே சித்தா பெருசு, ஆயுர்வேதா பெருசு, யுனானி பெருசு, ஹோமியோ பெருசு, அது முக்கியம் அல்ல. நமக்கு யாரு பெருசு, நோயாளி பெருசு. நோயாளுடைய உடல் வலி, அவங்களுடைய ஆத்மா, மனது, உயிர், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இங்க இருக்கக்கூடிய 5 விதமான மருத்துவர்களை யார் பெரியவர் என்பது முக்கியம் கிடையாது. ஆக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆங்கில மருத்துவர் தான் என்ன பண்ண லீட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஆங்கில மருத்துவர்களால அந்த 2 டேஸ் we are treating என்னது 2 நாள் அந்த கொடுத்து கொஞ்சம் தன்மைப்படுத்துவாங்க. ரைட். ஆங்கில மருத்துவத்தில் சிம்டமேட்டிக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்மைப்படுத்தினாலும் நிரந்தரமா குணமாகணும் இல்லையா. அப்ப நிரந்தரமா குணமாகிறதுக்கு என்ன தேவை, அதுதான் நம்ம ஆயுஷ் மருத்துவம். இங்க அழகா அப்பதான் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அனலைஸ் பண்ணி அந்த டாக்டர்ஸ் அத்தனை பேருமே ஒண்ணா உட்காந்து பிரசன்டேஷன் பண்ணுவோம். பிரசன்டேஷன் பண்ணும்போது அப்பதான் முடிவெடுப்போம். ஓகே, இந்த நோயாளி இதற்கு ஆயுர்வேதா என்ன பண்ணலாம், வெளியில வந்து பார்த்தோன்னா கட்டிவஸ்தியா, ரைட், இடுப்பு பிரச்சனையா, கட்டிவஸ்தியா இவங்களுக்கு போடுங்க. அதற்கு முன்பு என்ன பண்ணணும், பஸ்தி கொடுக்கலாமா, பஸ்தி என்ன பஸ்தி கொடுக்கலாம், சிரோ பஸ்தி கொடுக்கலாம், என்ன பஸ்தி கொடுக்கலாம், கஷாய பஸ்தி கொடுக்கலாம், அது முடிவெடுப்பாங்க. இல்ல அதற்கு முன்பு இல்ல சித்த மருத்துவத்தில் அகத்தியர் குழம்பை கொடுத்து பேதி மருந்தா கொடுத்துட்டு அப்புறமா பஸ்தி கொடுக்கலாமா, அல்லது வந்து சினேக வஸ்தியா அவங்க வீட்டுக்கு போகும்போது சினேக வஸ்தியா நம்ம என்ன கொடுக்கலாமா, டெய்லி மாத்திரை வஸ்தி மாதிரி என்ன பண்ணுவாங்க, சினேக வஸ்தி டெய்லி கொடுக்க வச்சு மாத்திரை வஸ்தி கொடுக்கலாமா அப்படின்னு அங்க என்ன பண்ணுவாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. அங்க இருந்து என்ன பண்ணுவாரு, ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்ன பண்ண அந்த இடத்துல இல்லடா சார் இது இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து எங்க இதுல இருந்து பார்த்தோன்னா இந்த கார்போவேஜ் அப்படின்னு ஒரு இருக்குது, அதை நம்ம கொடுத்தா செரிமான குளரை சரி பண்ணிட்டு அப்புறமா செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்க தான் அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆக 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 நமக்கு ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் நமக்கு தென்படும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அந்த ஒரு காம்பினேஷன் அழகா மாறும். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில நோயாளிக்கெல்லாம் வரும்போது இல்ல இவருக்கு வந்து பார்த்தோன்னா யோகா மட்டும் தேவை, அடிஷனலாக வந்து பார்த்தோன்னா ஒரு டிடாக்ஸ் தெரப்பி தேவை, ஒரு ரெஜினுவேஷன் தெரப்பி தேவை, ஒரு யோகா இருந்தால் போதும். இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா இவருக்கு எதுவுமே தேவையில்லப்பா, ஏதாவது அந்த கோயில் குளங்களுக்கு ஓகே சார் நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிட்டு வாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவைப்படும். ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா ஓகே யுனானி இவ்வளவு, ஓகே இதோட சேர்த்து இது செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நோயாளிக்கு தகுந்த மாதிரி இந்த 5 சிஸ்டமும் அழகா மாறும். ஒன்றோடு ஒன்று இணையும், ஒன்றோடு ஒன்று பிரியும். எத்தனை பர்சன்டேஜ் எங்க இணையணும் எங்க பிரியணும் அத்தனையுமே ரொம்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. ஒருங்கிணைந்த மருத்துவம், ஹோலிஸ்டிக் மருத்துவம், இன்டகிரேட்டட் மெடிசன்ங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லை. அதுல இந்த 4மே இருக்கும். இந்த ஒரு சூக்கும நிலையை, நுண்ணிய நிலையை நாம புரிஞ்சுக்காம அத்தனை மருத்துவர்களுமே ஆயுர்வேதா பெஸ்டா குணப்படுத்துது, சித்தா பெஸ்டா குணப்படுத்துது, யுனானி பெஸ்டா குணப்படுத்துது, ஹோமியோபதி பெஸ்டா குணப்படுத்துது அப்படி வந்து சொல்லுவது இல்லை.
என்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க அத்தனை பேரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த நான் ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவேன். நான் தான் சீஃபாக இருந்தேன், என்டையர் சீஃப், நான் தான் முடிவு பண்ணுவேன். ஓகே, அது புது அனுபவமாக இருக்கும். சார் ஹோமியோபதி 50% கொடுங்க. ஓகே, இது வந்து வெளிப்புற மருத்துவமா, ரைட். ஆல் பஞ்சகர்மா இஸ் டன் பை ஆயுர்வேதா டாக்டர். சார் டாக்டர் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, ரைட், ஓகே நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இது சித்தா பண்ணுங்க. நீங்கள் அப்படியே இணையும் போது அந்த பெஸ்ட்டாக வரும்போது அத்தனை விதமான நோயாளியுமே நம்மள்கிட்ட உள்ள வந்தாங்கன்னா வெளியில குணமாகாம போகவே முடியாது சார். 2000 இருந்து 2012 வரைக்கும் இது வந்து பிராக்டிக்கலா இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எவிடென்ட்டா ஒரு 10,000 கேஸ் ஷீட் வந்து இருக்குது. அழகாக அத்தனை மருத்துவம் ஒரே நேரத்தில் டிராவல் பண்ணும். அப்போ என்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க அத்தனை பேருமே ஆயுர்வேதா, நிறைய பேர் நேற்று கூட டாக்டர் எல்சி, ஃபர்ஸ்ட் டாக்டர் எல்சி டாமினிக், ஆயுர்வேதா டாக்டர்ஸ், அவங்க என் கூட என் கூட எல்லாமே நாங்களே சேலஞ்சு பண்ணுவோம். அப்போ என் கூட ட்ரைனிங் ஆனவங்க அத்தனை டாக்டருக்குமே மற்ற மருத்துவத்தை பற்றி நன்றாக புரிதல் இருக்கும். ஒரு ஹோமியோபதி டாக்டர் பஞ்சகர்மா வந்து எந்த இடத்துல பிரெஸ்கிரைப் பண்ணலாம், எப்போ வேண்டாங்கிறது அவருக்கு அறிவு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆயுர்வேதா டாக்டருக்கு சித்தாவில் என்ன சொல்றாங்க, நாம் என்ன செய்ய போறோம், புற மருத்துவ சிகிச்சையில் ஆயுர்வேதா பெஸ்ட், பஞ்சகர்மா அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் எல்லா மருத்துவரும் மற்ற 5 மருத்துவத்தை என்ன பண்ணும், தனித்தனியாக அவர்கள் சிஸ்டத்தை 5.5 வருடம் படித்தாலுமே பட் ரியல் பிராக்டிஸில் ஒரு இந்த 5 மருத்துவத்தையும் கற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணும், பயிற்சி அளிக்கணும். அதில் என்னுடைய கூட இருந்த அத்தனை டாக்டருமே இந்த கேஸ் பிரசன்டேஷன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்தந்த சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. என் சிஸ்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என் சிஸ்டத்தில் இவ்வளோதான் இருக்கு, இது இல்லை. என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. என் சிஸ்டத்தில் ஓகே, ஒரு 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 மூல வியாதியா, இந்த இடத்துல என் சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் 100% இல்லை சார், வீக்கெண்ட் வந்து இதுதான் செய்ய முடியும். அந்த ஒரு மனநிலையை மருத்துவர்கள் மாற வேண்டும். என் சிஸ்டத்தில் இது இல்லை 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 இல்லைன்னு சொன்னாதான் அந்த மற்ற டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஓகே சார், இதுல வந்து என் இடத்துல இந்த ஒரு 10% நான் இணைஞ்சிக்கிறேன் சார், ஓகே சார் நீங்க வந்து ஒரு 20% இணைஞ்சிக்கங்க சார் அப்படின்னு அந்த ரியல் ஹோலிஸ்டிக் அப்ரோச், ரியல் அந்த பேஷண்ட் சென்ட்ரிக் நோயாளியை மையப்படுத்தி, நோயாளியை உடல் மனது உயிர் ஆத்மா அத்தனையும் மையப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையை பேஷண்ட் சென்ட்ரிக்கா நம்ம என்ன பண்றோம், சிஸ்டம் சென்ட்ரிக்கா ஓட்டிட்டு இருக்கு. இப்ப அத்தனையுமே சிஸ்டம் சென்ட்ரிக். தனிப்பட்ட முறையில் சித்த மருத்துவமனை, தனிப்பட்ட முறையில் ஆயுர்வேத மருத்துவமனை, தனிப்பட்ட முறையில் ஹோமியோபதி மருத்துவமனை, அப்படி போயிட்டு இருக்கு. அது முக்கியம் கிடையாது. பேஷண்ட் சென்ட்ரிக்கா எந்த மருத்துவமனை எத்தனை சதவிகிதம் இணைந்து நம்ம வந்து நோயாளிக்கு அவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மருத்துவம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு மையத்தை நம்ம என்ன பண்ணும், விதைக்க வேண்டும். அதற்காக வேண்டிய பயிற்சி மருத்துவர்கள் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு என்ன தெரியாது, அவங்க வந்தவொடனே பார்ப்போன்னா டிவியை பார்ப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இது ஆயுர்வேதாவில் பெஸ்ட்டு அங்கே போவாங்க, யுனானி பெஸ்ட்டு அங்கே போவாங்க, தனித்தனியாக பண்ணுவாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நோயை கேஷீட் வச்சுக்கிட்டு அங்கே ஒவ்வொரு டாக்டராக மாறி 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 கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் ஜோசியத்தை போயிட்டு ஐயா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எதுவுமே சரியில்லை, நீங்கள் தான் ஜோசியம் சொல்கிறீங்களாங்க அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. இது நடக்குது. ஆக அவருடைய நேரத்தை குறைப்பதற்கு, செலவை குறைப்பதற்கு, அத்தனையுமே வந்து நம்ம இந்த உலகம் ஆரோக்கியமான சமுதாயமாக அமைய வேண்டும் என்று கருத்தில் கொண்டால் இந்த மருத்துவர்களுக்கு என்ன பண்ணும், நாம் வந்து ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையை பயிற்சி கொடுப்பதல்ல, ட்ரைனிங் கொடுப்பதல்ல, அதையும் தாண்டி முழுமையாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 years அந்த டாக்டர்ஸ் ஒன்றா இணைந்து ஒர்க் பண்ண வேண்டும். இதை பல இடங்களில் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே சென்னையிலையும் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்டேன், ஆக்சுவலாக எங்கள் சித்தா டாக்டர் கேட்டேன், டாக்டர் எப்படி நீங்கள் ஆயுர்வேதா மருத்துவமனையில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நல்லா வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நான் இருக்கிறது ஆயுர்வேதா மருத்துவமாக இருந்தாலும் பட் நான் வந்து இங்கே மோர் தென் 10 years இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம சித்த மருத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, நல்லா ஸ்பேஸ் கொடுத்து மதிப்பு கொடுத்து இங்கே வந்து ஒன்றாக இணைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு நபர் யாரும் கிடையாது, ஸ்ரீவர்மா அவர்கள். அவர்கிட்ட பணியாற்றக்கூடிய சித்த மருத்துவரை வந்து நான் கேட்டேன், டாக்டர் பரவாயில்லையா, ஏன்னா எங்கெங்க சின்ன சின்ன கிளாஷ் வரும். கிளாஷ் இந்த என்ன சென்ஸ், ஏன் இதில் பெஸ்ட்டு, ஏன் அந்த கிளாஷ் சொல்ல வரேன், ஏன் இதில் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட், அதில் வந்து கிளாஷ் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், நான் மோர் தென் 10 years ஒர்க் பண்ணுறேன், இங்கே எங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்ம சித்தாவில் இருக்கக்கூடிய மருந்துகளையும் என்ன பண்ணுறாங்க, இணைக்கிறாங்க, ஆயுர்வேதம் இணைக்கிறாங்க, அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக ஒரு முழுமையான
ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் ஏற்படுது என்றால் 2 விதமான மாற்றம். நேற்று என்னுடைய ஸ்பீச்சிலேயே சொன்ன 2 விதமான மாற்றம். ஒரு மாற்றம், நமக்கு பப்ளிக் ஏதாவது ஒரு பிரச்சனை அர்த்தம், நோய் உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னா முதல்ல அணுக வேண்டியது யாருங்க? ஆயுஷ் மருத்துவர். அவருக்கு டக்குன்னு மனசுல வர்றது ஆயுஷ் மருத்துவர். யாராவது நியர்பை இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணும்? they can refer to ஆங்கில மருத்துவத்துக்கு போகணும். இது வந்து சைனாவில் நடந்துட்டு இருக்கு. சைனாவில் எப்படி தெரியுங்களா, யாருமே நேரா வந்து பார்த்தோன்னா ஆங்கில மருத்துவரை பார்க்க முடியாது. ஒரு ஆங்கில மருத்துவரை போய் பார்க்கறதா இருந்தா எங்கன்னா தேவை, அங்க இருக்கக்கூடிய டிசிஎம், ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் டாக்டர் இருந்து என்ன பண்ணுவாங்க? ரெஃபரல் வேணும். ரெஃபரல் இருந்தாதான் ஆங்கில மருத்துவர் என்ன பண்ணுவாரு? பாப்பாரு. அந்த ஒரு நிலை இங்க இந்தியாவில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன் இங்க என்ன வரல அப்படின்னு சொன்னா, இங்கேயே தான் 5 டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, 5 பிரிவு இருக்கு இல்லையா, இவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க இங்க அங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 மருத்துவர்களும் என்று ஒற்றுமையாக இருந்து மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருக்குதா, உடனே ஆயுஷ் டாக்டர்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி ஒருங்கிணைந்த மருத்துவத்துல முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சு, அவர்களுக்கு வந்து ஓகேப்பா, சித்தா இருந்தா பரவாயில்ல, ஆயுர்வேதம் இருந்தா பரவாயில்ல, இன்னொரு அவங்க ஏதோ ஒரு டீமா இருக்கிறாங்கப்பா, அங்க போனா குணமாகுதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சோம் அப்படின்றா நோய் குணப்படுத்தலாம், நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆக மாற்றம் எங்க இருந்து வர வேண்டும்? மாற்றம் மக்கள் இருந்து கிடையாது, நம்முடைய ஆயுஷ் டாக்டர்ஸ் இருந்து வர வேண்டும். அது குறிப்பா வந்து 4 விடயங்களை நீங்களும் ட்ரீட்மெண்ட்ல மனசுல வைங்க. அதாவது உடல் ரீதியா மட்டும் தயவு செய்து எழுதுறாதீங்க. உடலுக்கு என்ன மருத்துவம் கொடுக்கும்? நெக்ஸ்ட் क्वेश्चन, மனசுக்கு என்ன மருத்துவம் கொடுக்குறோம்? அடுத்து நீங்க மெடிடேஷன் என்ன பண்ணணும்? பிரிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து உயிருக்கு என்ன மருத்துவம் கொடுக்குறோம்? என்ன பண்ணணும்? தொண்டு செய்ய சொல்லணும் அவங்கள்ட்ட. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், தொண்டு செய்ய சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கு? இந்த 4 நம்ம என்ன பண்ணணும்? பிரிஸ்கிரைப் பண்ணும்போது கேள்வி கேட்டுக்கணும். நம்ம எடுக்க உடனே என்ன பண்ணோம்? எடுத்த உடனே ஓகே இந்த இது இருக்கா, ஓகே மூளை வியாதியா, கருணைக்கிழங்கு லேகியம், நீங்களாம் சாப்பிடுவாங்க, அதோட நிறுத்திடுறோம். ஏன்னா நேரமின்மை நினைக்கிறோம். அப்படி இருக்காதீங்க. 4 விதமான விடயங்களை மையப்படுத்தி உடலுக்கு என்ன மருத்துவம், உயிருக்கு என்ன மருத்துவம், மனதுக்கு என்ன மருத்துவம், உயிருக்கு என்ன மருத்துவம், ஆத்மாவுக்கு என்ன மருத்துவம் கொடுக்கிறோம் என்பதை விடயத்தை மனசுல வைத்து நாம செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைந்த மருத்துவம் குறித்து ஒரு மிக மிக அழகான பேருரை வழங்கிய மருத்துவர் செந்தில், இயக்குனர், தேசிய சித்த மருத்துவ மையம், தாம்பரம், சென்னை அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் நீங்கள் வந்து எங்களை கௌரவித்தது மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். டாக்டர் செந்தில் அவர்களை கௌரவிப்பதற்காக டாக்டர் கௌதமன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Thank you. I'm inviting Dr. Dolly to felicitate August Padma Shri Awardee, our special guest. We are honored by your visit all the way
from Indonesia. You travel for this conclave and you are with us for 4 days. Thank you. I request Dr. Veronique Nicoli to felicitate Dr. Jayana Krishna. I request Dr. Veronique Nicoli to felicitate Dr. Gauthaman Krishnamurthy, our beloved wellness Guruji. I request Dr. Prashant Tiwari to felicitate our beloved CEO, Mr. Kamalakannan. On this stage, we are very, very delighted to convey our gratitude to Mr. Kamalakannan. You are the driving force of our Wellness by Heartfulness. At this age, you are traveling every week from Chennai to Kana, and you are taking the message of our beloved Daji, the Wellness by Heartfulness, to everywhere. We are humbled and gratitude for your service towards the humanity. I request Dr. Jayana Krishna to felicitate Prashant Tiwari, the young brother of the Heartfulness family, the national president of NASIA. He came from Bhopal to Manapakam and asked us, can we do this conclave? That one ask made this event happen. Thank you, Dr. Prashant Tiwari. I request all to gather together for a group photo. These memories will stay for long. This is the start. We all work together. The real integration towards healing the body, mind and soul.
completing the morning session. We will have a tea break, and from 11:30 onwards the scientific session will continue. I'm thanking our special guest and all dignitaries and my beloved brother Mr. Sendil Nalasamy with the family. He is here. Dr. Ilangovan, Indian Yoga Association, Dr. Maheshwaran IAS, Dr. M.K. Sini, Mr. Brother Ashok, and Dr. Namrata. Thanking you all from the bottom of our heart, and we are thanking our beloved master, Reverend Kamleshdi Patel Daji, to permit this place to get use of this noble cause, National Ayush Conclave and Arogya Expo 2026. Thank you all.